செங்கோட்டையின் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர். அவர் கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு, ஒற்றுமைப்படுத்துவதற்கு மேற்கொள்ளுகிற முயற்சி பாராட்டுதலுக்குரியது. பின்னணியில் பாஜகவின் கை இருக்கும் என்ற கருத்தும் நிலவுகிறது. அவ்வாறு இருக்குமேயானால் அது அதிமுகவின் எதிர்காலத்திற்கு உகந்ததாக அமையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மறைமுகமான நெருக்கடியை பாஜக தான் உருவாக்குகிறது என்கிற விமர்சனம் இப்போது வலுவாக எழுந்துள்ளது. பாஜக எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் இப்படி மாநில கட்சிகளோடு கூட்டணி அமைக்கிறதோ அந்த மாநில கட்சிகளை மெல்ல மெல்ல நீர்த்து போக செய்திருக்கிறது என்பதுதான் கடந்த கால வரலாறு. அப்படி ஒரு நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் நம்மை போன்றவர்களின் கவலை. அவர் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை. இப்போது கூட அவர் யார் யாரை சேர்க்க வேண்டும் என்பதை கூட வெளிப்படையாக சொல்லவில்லை. பழைய மூத்த தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிறார். யார் அந்த பழைய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் என்பதை ஏன் வெளிப்படையாக சொல்ல தயங்குகிறார் என்ற கேள்வி எழுகிறது. மனம் திறந்து பேசுவேன் என்று அறிவித்துவிட்டு முழுமையாக மனம் திறக்க ஏன் தயங்குகிறார் என்ற கேள்வி எழுகிறது.